விக்கி இந்தாம்மா, இந்த கடைக்கு போய் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற பொருளெல்லாம் வாங்கிட்டு வா. சரி கொடுங்க பாட்டி. A few moments later. அப்பாடா, என்ன வெயில். வாங்கிட்டு வந்து வச்சுட்டால, ஒன்றுமே காணும். என்னத்த இந்த பொண்ணு வாங்கிட்டு வந்திருக்குன்னு தெரியல. ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 3 காஞ்ச மிளகா, 4 பட்டை, 5 கருவேப்பிலை இல்லை. இதை வச்சு நான் என்னதான் சமைக்கிறது? விக்கி, என்ன பாட்டி சும்மா சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? நான் என்ன லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்கேன், நீ என்னத்த வாங்கிட்டு வந்திருக்கேன்? நீங்க சொன்னதுதான் பாட்டி வாங்க. இந்தா சும்மா குறை சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ நான் எடுத்து காமிச்சிட்டுனா என்ன பண்ணுவீங்க? சரி, எடுத்து காட்டு. பாட்டி இதை பாருங்க. இப்போ நான் எடுத்து காமிச்சிட்டா என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். இதை பாருங்க, ஒரு வெங்காயம், நீங்கள் கேட்ட ஒரு வெங்காயம் இருக்குது. 2 தக்காளி, இந்தாங்க உங்கள் 2 தக்காளி. அடுத்தது 3 காஞ்ச மிளகா, இதோ இருக்குது பாருங்க 3 காஞ்ச மிளகா. அடுத்தது 4 பட்டை, 4 பட்டை இருக்கா. அடுத்தது 5 கருவேப்பிலை, இதை பாருங்க 1 2 3 4 5 கருவேப்பிலை இருக்கா. இந்தாங்க பிடிங்க. சொன்னது அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா பாட்டி? நீங்கள் லிஸ்ட்டு போட்டு கொடுத்த மாதிரி தானே பாட்டி நான் பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பாட்டி உங்களுக்கு குறை? என்னம்மா 1 2 3 உங்களுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு 1 2 3 4 5 போட்டு கொடுத்தேன். அதுக்கு நீங்கள் வந்து 1 வெங்காயம் 1/2 கிலோ, 2 தக்காளி 1/4 கிலோ, அது மாதிரி போட்டு கொடுத்துருந்தா நான் ஒழுங்காக வாங்கிட்டு வந்திருப்பேன். நீங்கள் 1 2 மொட்டை மொட்டையாக போட்டுருந்தா எனக்கு எப்படி புரியுங்க சொல்லுங்கள்? ஐயோ, 400 முண்டா. எல்லாம் நீங்கள் பண்ணுறதா நல்லா தப்பாக பண்ணுறீங்க. அப்புறம் என்ன வந்து குறை சொல்லுங்க. மன்னிச்சிடுமா. அடுத்த வாட்டிலேருந்து கடைக்கு போகணுன்னா என்னென்ன பொருள் லிஸ்ட்டு கரெக்டாக எழுதி கொடுத்துருங்க பாட்டி. இல்லை நான் கடைக்கே போக மாட்டேன் சொல்லிட்டேன். சரிம்மா.